சூரியதேவ் QST ரீபாஸ் நடந்தது என்ன? ஒரு காலத்தில் பணக்காரர்கள் மட்டுமே போய் வந்து கொண்டிருந்த அழகு கிளினிக் இன்னைக்கு நிறைய மிடில் கிளாஸ்காரர்கள் இடமாகவே மாறியிருக்கு. தெருக்கு தெரு முழித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த அழகு கிளினிக்கள் அழகு சாதன பொருட்களால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுன்னு அடிக்கடி செய்திகளே நாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் கூட ஒரு அழகு கிளினிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால அல்லது எந்த மாதிரியான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு தெளிவு இருப்பதில்லை. ஜென்சி தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வரும் இவருக்கு தன் முகம் பொலிவோடு இல்லை என்ற கவலை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது. முகத்தை பளிச்சென்று காட்ட கிரீம் ஒன்று அருகே இருக்கும் கடையில் கிடைக்கிறது என தெரிய வர மிகுந்த உற்சாகத்தோடு அதை வாங்கி பயன்படுத்தியுள்ளார். என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக வந்து இங்கே ஒரு லோக்கல் கடையில் ஒரு க்ரீம் வாங்கினேன். க்ரீம் வாங்கி அது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். அந்த க்ரீம் வாங்கி நான் அப்ளை பண்ணேன். நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 hours கழித்து நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மார்னிங் எந்திரிச்சு போய் மிரர் முன்னாடி பார்க்குறேன். ஃபேஸ் எல்லாம் இந்த இடம் இதெல்லாம் ஒரே பிளாக் ஆயிடுச்சு. ஜென்சி போன்று இன்று பல பெண்களும் இத்தகைய பிரச்சனைக்கு ஆளாகி வருகின்றனர். அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இளம் பெண்களை குறிவைத்து பெரும் சந்தையை உருவாக்க முயன்று வருகின்றன. தவிர்க்க முடியாதவாறு போலிகளும் இந்த சந்தையில் நுழைந்து நுகர்வோர்களுக்கு பெரும் பாதிப்புகளை விளைவித்துக் கொண்டிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 1/3 தான் மூவ் ஆகுது. 2/3 ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆல் டூப்ளிகேட்ஸ். ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக பெரிய ஷாப்பிங் சென்டரில் போயிட்டு பொருள் வந்து கொஞ்சம் ₹1 5 வரைக்கும் கூட விற்கிறாங்கன்றதுக்காக லோக்கல் ஷாப்ஸில் போயிட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கிறதுக்கு போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினல்ன்றது தெரியுது கிடையாது. எது தரமானது எது போலியானது என்று எப்படி கண்டுபிடிப்பது? இதை பற்றி நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள்? நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னாக்கா நம்ம அந்த கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரர் வந்து ஆத்தரைஸ்டு ஸ்டாக்கிஸ்டான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு போயிட்டு வாங்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எடுத்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா அதில் இந்த MRP ஸ்டிக்கரு, இந்த டெஸ்டட் சீலு இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்து நம்ம அதை ஒரிஜினல் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அதை நம்ம வாங்கணும். கடந்த வருடம் மும்பையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். முன்னணி நிறுவனங்களின் பெயர்களில் அழகு சாதன பொருட்களை போலியாக தயாரித்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவர் வெறும் ₹10 செலவில் இப்பொருட்களை தயாரித்ததாகவும் சந்தையில் 80 முதல் ₹100 வரை விற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய போலி அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதால் பல்வேறு கொடிய பின் விளைவுகள் ஏற்படலாம் என எச்சரிக்கின்றனர் நிபுணர்கள். எந்த கிரீமும் வந்து ஒவ்வாமை ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம். ஸோ ஒரு க்ரீமை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த க்ரீமை வந்து நார்மல் ஸ்கின்ல கொஞ்சம் அப்ளை பண்ணி அதை ஒரு 1 hour 2 hours வச்சுருந்துட்டு அதில் ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். இப்போ இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரீம்ஸு இப்போ வந்து ஒரு 6 வாரத்தில் உங்களுக்கு வந்து ஃபேர்னஸ் வந்துடும், ஃபேஸில் உள்ள பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீம்ஸ் எல்லாம் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் குவாலிட்டி இருக்குது. ரோட் சைடில் வாங்குற ப்ராடக்ட்ஸ்லாம் அது கிடைக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸே மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அது ஆனால் எனக்கு அவ்வளோ நடக்காது. ஏன்னா யூ ஹேவ் டு ஸ்டிக் டு அ ப்ராடக்ட், பிராண்டட் ப்ராடக்டாக இருந்தாலும். இப்போ வந்து நான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம். ஆனால் அது ஒரு லிமிட்டோட தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து என் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு என் ஸ்கின்னுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம அம்மா பாட்டி எல்லாருமே வந்து கடலை மாவு, பயத்த மாவு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணாலே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அழகு சாதன பொருட்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அழகு கிளினிக் நடத்துகிறவங்களில் எத்தனை பேருக்கு முறையான சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது.
ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் 15 வருஷமா பாப்புலராக இருந்த ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஒரு போலி டாக்டர்னு குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டியிருக்கு. இளம் பெண்கள் மத்தியில் அழகு சாதன பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவது போல் தங்கள் தோற்றத்தை பொலிவுறச் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் மருத்துவரிடம் போகும் பெண்களின் கூட்டமும் அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழலில் அம்மருத்துவர் போலியாக இருந்தால் அழகு என்பது கூட ஆபத்தானதாக முடியும். ஆம், சமீபத்தில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் உங்களை அழகாக்குகிறேன் என்ற பெயரில் பல பெண்களின் வாழ்க்கையை சிதிலப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு பெண் ஒருவர் கைதாகியிருக்கிறார். சிறிது காலம் பியூட்டிஷியனாக பணியாற்றிய இவர் சட்டத்திற்கு புறம்பான முறையில் தனது பெயருக்கு பின்னால் MD என்று போட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். என்ன ஆகுது நம்ம ஊர்ல அப்படின்னா, ஈவன் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, ஒரு MBBS கூட முடிக்காதவங்க, அவங்கெல்லாம் வந்து ஸ்கின் டாக்டர்னு சொல்லி ரொம்ப காலமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க மக்களை. இதில் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடலாம், இதை வந்து உங்கள் ஃபேஸை வந்து அழகுபடுத்திடலாம், அதை பண்ணலாம், இந்த பிளாக் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணலாம், ஃபேர்னஸ் கொடுத்துடலாம் அப்படின்லாம் ஏமாத்துறாங்க. அதெல்லாம் சுத்த போய் ஒரு தகுந்த பயிற்சி பெற்ற தோல் மருத்துவர் மட்டுமே ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில் சம்பந்தப்பட்ட வியாதிகளை அது என்னங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பு என்னவென்று அறிய முடியவில்லை. இன்னைக்கு ஒரு மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலிகளுடைய ஆதிக்கம் நிறையவே இருக்கு. ஒரு வகையில் பார்த்தோம்னா போலிகளை முழுமையாக தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வியாபார சித்தாந்தம். அழகுபடுத்திக்கிறது அல்லது அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தப்பு இல்லை. ஆனால் எந்த மாதிரியான ஒரு அழகு கிளினிக்கு போகணும், எப்படிப்பட்ட அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தணுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வமும் அக்கறையும் நம்ம பயன்படுத்துகிற பொருள்களிலும், நம்மை அழகுபடுத்த நாம் போகிற கிளினிக்குகள்லையும் அது இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல விரும்பும் விஷயங்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. லவ் மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜ், ரெஜிஸ்டர் மேரேஜ், இப்படி நிறைய திருமணங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பேப்பர் மேரேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பேப்பர் மேரேஜ், எதற்காக இந்த பேப்பர் மேரேஜ்? நாளை தெரிந்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.